நீங்க லேண்ட் வாங்க போறீங்களா? இந்த இடத்த சுத்தி பாருங்களேன். எல்லாமே வீடுகள் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ வீடுகள் இருந்தாலுமே இங்க ரேட் எவ்வளோ தெரியுமா? ஏய், வெறும் 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, வெறும் 10 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்கே டிடிசிபி ரேரா அப்ரூவ் கொண்ட வீட்டு மனையை வாங்கிக்கிற முடியும். இது மட்டும் இல்லங்க, இவங்களே உங்களுக்கு வீடுமே கட்டி தர்றாங்க. வெறும் 25 லட்ச ரூபாயில இருந்து இவங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு கம்மியா இருந்தாலுமே அப்படிப்பட்ட இந்த இடம் செம்ம growth ஆக போற ஒரு ஏரியா லொக்கேட்டா இருக்குங்க. அதாவது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சேட்டலைட் சிட்டி உருவாக்கிட்டு இருக்குது. இது இல்லாம ஜேப்பனீஸ் கம்பெனி இருக்குது. ஸோ பக்கத்துல ஒன்றரை தீம் பார்க்குமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி லொகேஷன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட இந்த லொகேஷன்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்றதுக்காகவோ ஒரு இடமோ அல்லது வீடோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ஸ்கைலைன் ப்ராப்பர்ட்டிஸுங்க. ஆக்சுவலி ஸ்கைலைன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் திருப்பூர் லொக்கேட்டா இருக்குது. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா திருப்பூர் மடையத்தூர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மொத்தமா 1.8 ஏக்கர்ல 83 பிளாட்டா பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ ஸ்டார்டிங்கா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா 7 அடிக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் உள்ள வருது, இபியும் உள்ள கொண்டு வர்றாங்க. இது தாண்டி உள்ளுக்குள்ள ஆல்ரெடியும் ட்ரைனேஜ் வாட்டர் சிஸ்டமும் உள்ள வச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்குமே தேவைப்படுறது செக்யூரிட்டி சர்வீஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஜேஎஸ் குளோபல் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இது இல்லாம சத்யசாய் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், சத்யசாய் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. இது இல்லாம அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது. இது இல்லாம அமிர்த வித்யாலயா ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, சென்னையை பொறுத்தவரை சவுத் சைடு தான் நல்ல குரோத் ஆகும் ஏரியா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் ஒன்றரை தீம் பார்க் வருது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஆல்ரெடி இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ஒன்றரை தீம் பார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 கிலோமீட்டர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் திருப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் குடுவாஞ்சேரி கனெக்டிவிட்டியுமே இந்த பக்கம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ குடுவாஞ்சேரி வந்தீங்க அப்படின்னா நெல்லிக்குப்பம், நெல்லிக்குப்பத்திலிருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது குடுவாஞ்சேரியை வெறும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் செங்கல்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கனெக்டிவிட்டியுமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியா இருக்குது. ஓகேங்களா? இவ்வளவு விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருந்தாலுமே இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளவு போகுது, என் கையில எவ்வளவு இருந்துச்சுன்னா இங்க இடம் வைக்க முடியும் அப்போ டவுட் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1550 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல பேரை சொல்லி கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பேரை சொல்லி இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்ல இருந்துமே உங்களுக்கு இன்னுமே பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில இந்த பட்ஜெட்ல உங்களால வேற எங்கேயுமே லேண்ட் பார்க்க முடியாது. பட் இங்க போட்டிருக்காங்க. இப்படி போட்டாலுமே இவங்க நம்ம சேனல்ல பேர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்ல இருந்துமே இன்னுமே நெகோஷியேட் பண்ணி தர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இப்போ பிளாட் அவைலபிளா இருக்குது. உங்க கையில வெறும் 10 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இவங்க லேண்ட் மட்டும் இல்லைங்க, நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. அதாவது இடத்தோட தனி வீடு வெறும் 25 லட்ச ரூபாயில இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒண்டர்லா பக்கத்துல, ஒண்டர்லா இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்ல 25 லட்ச ரூபாய்க்கு வீடு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க நம்மளுக்கு கட்டி தர்றாங்க. லோ பட்ஜெட்ல நீங்க இடமோ அல்லது வீடோ பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங்கா எடுங்க. ஓகேங்க, இப்போ நான் இங்க இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது growth இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில சவுத் சைடு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒண்டர்லா வந்துருச்சு. இது இல்லாம மகாபலிபுரத்துல சேட்டலைட் சிட்டியா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணியேவும் இங்க பெரிய growth பார்க்க முடியும். ஸோ இது இல்லாம ஜேப்பனீஸ் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல இன்னுமே growth நீங்க அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸ்ல நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது இல்லாம பக்கத்துல பெரிய பெரிய கம்பெனி இருக்க காரணத்தினால
இங்கே உங்களுக்கு ரெண்டலுக்குமே அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களால் வாடகை வருமானமே பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பஸ் கனெக்டிவிட்டி எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளாம்பாக்கத்துல இருந்து கூட டைரக்டா நம்மளுக்கு பஸ் இருக்குங்க. அதே மாதிரி திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அங்க இருந்துமே இங்க டைரக்டா பஸ் இருக்குது. இது இல்லாம செங்கல்பட்டு, செங்கல்பட்டு டு திருப்பூர் போய்க்கிற முடியும். மகாபலிபுரம் கூட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை காமிச்சு திரும்ப உங்க வீட்லயே ஃப்ரீயா டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு பிளாட் வாங்கிக்கிற முடியும். இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலை பேரை சொல்லி, மார்க்கெட் தமிழா சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலை பேரை சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து டாடா பை பை, see you.